திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் வீரமணி, சின்னையா, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். அதேபோல சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல சென்னை பெசன்ட் நகர் மாநகராட்சி பூங்காவில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு கவிஞர் வைரமுத்து மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த மத்திய அரசு உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தினார். பின்னர் ஜல்லிக்கட்டு தொடர்பாக அடங்காநல்லூர் என்ற தலைப்பில் கவிதை ஒன்றையும் வைரமுத்து வாசித்தார். அடங்காநல்லூர், போதும், எங்களை முட்டாதீர், இதற்கு மேலும் எங்கள் வால் முறுக்காதீர், தயவு செய்து எங்கள் கொம்புகள் மீது அரசியல் சாயம் பூசாதீர், மூக்கணாங்கயிறு உருவி நைலான் கயிறு போட்டாதீர், திமிலில் ஒட்டிய ஈ ஒட்டுவதாய் ஈட்டி எரியாதே சட்டமே, இனியும் தடுத்தால் பூம்பூம் மாடாகி விடுவதன்றி வேறு வழியில்லை. உங்களுக்கு ஆகஸ்ட் 15, எங்களுக்கு இன்றுதான். ஆண்டெல்லாம் எங்களை அடிமை கொண்ட மனிதனை ஒரு நாள் வென்றெடுக்கும் வாய்ப்புக்காக வாடி வாசலில் வாடி நிற்கிறோம். ஏறு தழுவுதல் என்ற தமிழன் எப்படி எங்களை காயம் செய்வான்? தழுவுதல் குற்றமெனில் காதலும் இல்லை, காளையும் இல்லை. அடிமாடு லாபம், பிடிமாடு பாவமெனில் பிள்ளைக்கறி லாபம், பிள்ளை தழுவல் பாவமோ? ஒவ்வொன்றாய் இழந்த தமிழா, அன்னம் இழந்தாய், அன்றில் இழந்தாய், சிட்டுக்குருவிகளையும் வானில் தொலைக்கிறாய், கடைசியில் காளை இனத்தையும் தொலைத்து விடாதே. வேளாண்மை கலாச்சாரத்தின் உயிர் விஞ்ஞானம் நாங்கள், எங்களை கட்டித் தழுவி காப்பாற்றுங்கள்.